மற்றவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து பொருள் காசு வாங்குவாங்க. அது வந்து அதில் உண்மை இல்லை. அது பணம் சம்பாதிக்க வேண்டி அதை நடத்துவாங்க. உண்மை தத்துவம் இதுதான். எல்லா சித்தர்களும் ஞானிகளும் செய்த பயிற்சி இந்த பயிற்சி தான். சித்த வித்தைகளும் பயிற்சி. சாமி சிவானந்த பரமஹம்சரால இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த ஆட்சிக்கு அதிபதி அவர் தான். ஈஸ்வரனே மாநில ஜென்மம் எடுத்துட்டா கூட இந்த பயிற்சி பண்ணாம திருப்பி அவர் அந்த நிலைக்கு போக முடியாது. அப்படியாப்பட்ட பயிற்சி. அதனால அந்த 30 சட்டம் படிங்க. அதுக்கு அடுத்து சித்தவாதம் படிங்க. படிச்சுட்டு நீங்க வாங்க, அடுத்த மாசம் கூட வந்துருங்க. நீங்க இனிமேல் அவங்க வீட்லயும் சொல்லுங்க, சைவமா இருங்க. 11 பொருள் இருக்கு. அதுல 11 பொருள் சத்தியம் வாங்கி தான் நம்ம தீட்சை காய்க்கணும். சரிங்களா? வீட்டு அம்மா கூப்பிடுவாங்க, அடுத்த கூப்பிடுவாங்க. நல்லா படிச்சுட்டு அவங்க தெளிவாயிட்டு அவங்க படிக்க வச்சு தெளிவாயிட்டு அந்த வாட்டி கூப்பிடுவாங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணீங்க, இன்னும் 1 மாசம் 2 மாசம் வெயிட் பண்ணி கூட சரியா